ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை குறித்து நமக்கு சொல்லித் தந்திருக்கிற சில நபிமொழிகள். இந்த அன்சாரிகள் பேருபகாரம் இந்த மார்க்கத்திற்கு செய்த காரணத்தால் மதீனாவிலே வணிகம் செய்கிற, வியாபாரம் செய்கிற அன்சாரிகள் என்று உறுதியாக அவர்கள் தெரியுமானால், நீங்கள் அவர்களிடத்தில் பொருட்களை வாங்குகிற போது விலை இறக்கத்திற்காக பேரம் பேசாதீர்கள். அவர்கள் சொன்ன விலைக்கு வாங்கிக் கொள்ளுங்கள். காரணம், நிறைய விலையை இந்த மார்க்கத்திற்காக ஏற்கனவே அவர்கள் கொடுத்து விட்டார்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுகிற அதே நேரம், இன்றைக்கு மதீனாவில் கடை வைத்திருக்கிற பாகிஸ்தானிகள், பங்காளிகள், மற்ற தேசங்களை சார்ந்தவர்களும் மதீனாவை போல இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் அன்சாரிகள் அல்ல. நன்கு அன்சாரிகள் என்று தெரிந்தால் அவர்களிடம் பொருள் வாங்குகிற போது பேரம் பேச வேண்டாம் என்பது மதீனாவின் அன்சாரிகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாண்புக்குரிய செய்தி. அடுத்த செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய புனித மண்ணான மதீனா ஷரீஃப், அந்த மண்ணும் புனிதமானது. துர்பத்து அர்தினா பி இத்னி ரப்பினா பி ரீகி பஅதினா ஷிஃபாஉ ரப்பினா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மதீனாவினுடைய மண்ணை எடுத்து நம்முடைய எச்சிரிலே தொட்டு வைத்து அதை ஷிஃபாவுக்கு பயன்படுத்துகிற போது நம்முடைய நோய்களுக்கு மதீனாவுடைய மண் ஷிஃபா என்பதால் அந்த மண்ணின் மீது பேரின்ப காதலர்கள் இந்த உலகத்தில் நிறைய உண்டு. அன்பானவர்களே, யாரும் நேரடியாக அல்லாஹ்விடத்தில் எனக்கு மௌத்தை கொடு என்று கேட்கக்கூடாது என்று சொல்லுகிறது ஷரியத் சட்டம். ஆனால் மதீனாவிலே மௌத்தாக வேண்டும் என்று கேட்பதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. மனிஸ்ததா மின்கும் அன் யமூத ஃபில் மதீனத்தி ஃபல்யஃஅல். யாராவது மதீனாவிலே வஃபாத்தாகும் சூழ்நிலை ஏற்பட்டால், அவர்கள் விரும்பினால், அல்லாஹ் கொடுத்தால் அவ்வாறே நடக்கட்டும், அவர்களுக்கு நான் சிபாரிசு செய்வேன் என்பது மதீனா மண்ணை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமையாய் பேசிய வாசகங்களாகும்.